ஓகே. எல்சிபி ஆன் பண்ணிவிட்டு ம். மேனுவலில் தான் இருக்கும். இருங்க. மேனுவல். ஓகே. மேனுவல் இருந்தால் பெல்ட் ரன் ஆகிறது ஆரம்பிச்சேன். அதே மாதிரி பெல்ட் ரன்னிங். ஓகே. ஓகேங்களா? ம். அது மாவு உள்ளே போட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டோவில் போட்டு. அதுக்கப்புறம் தான் மாவு பண்ணுங்களா? இல்லை, நீங்கள் மாவு போட்டுட்டு தான் மிஷின் ஆன் பண்ணணும். சரிங்க. ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போட்டிங்கன்னா ஆட்டோவில் போட்டு அந்த காற்று அடித்து வெளியே போகுது. மாவு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். மாவு இருக்கிற வரைக்கும் அழுத்தம். மாவு காலி ஆச்சுன்னா மேலே போயிடும். திருப்பணும் மேனுவல் போட்டு விட்டிங்கன்னா இது நார்மலாக ரன் ஆகி ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம அளவுக்கு மாவு எவ்வளோ நம்ம பெல்ட்டுக்கு கீழே போட்டுதோ அதுக்கு நம்ம பார் அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்பீடாக வேணால் பார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். இது வந்து அந்த சீட் வரதுக்கு தகுந்த மாதிரி சீட் வர கிளியாத அளவுக்கு ஸ்பீடு வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ 60லேருந்து 70 கிராம் வைக்கிறேன். எதில் வைக்கணும்? இது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வைக்கணும். இது அம்புக்குறி ஏறமாக இருக்கும். இது வந்து ஆல் இது ரவுண்ட் அடிக்கும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இது வந்து டவுன். இப்போ ஒரு இப்போ 30 கிராம் இருந்தது இல்லைங்களா? இப்போ நான் 30 கிராம் வைக்கிறது 4. இது எக்ஸ்ட்ரா பண்ணால் இதுங்களா? அது ஜாஸ்தி அமுத்துங்களா? ஒரு வாட்டி அமுத்துறதுங்களா? இது 70 கிராம். இப்போ வந்து இப்போ 65 70 கிராம் இல்லை, 70 செகண்ட். 70 செகண்ட் வச்சு ஜாஸ்தியாக வரும். 30 செகண்ட் நம்ம எடை போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கணும். எடையை வந்து இங்கே செட் பண்ண முடியாது. நம்ம எடையை நம்ம அதில் இது பண்ணிட்டோம். அதுதான் நீங்கள் 30 செகண்ட் வச்சிங்க, 60 கிராம் வந்தது. அப்போ வந்து 70 கிராம் எனக்கு 30 செகண்ட் வச்சுருக்கீங்க, 60 கிராம் வந்துருக்குது. அப்போ 10 கிராமுக்கு 7.5 செகண்ட் ஆச்சு. அப்போ 42.5 செகண்ட் வச்சோம்னா 70 கிராம் வரும். 42 வைக்கிறீங்களா? திரும்ப இது 42 டபுள் கிளிக் செட் ஆயிடும். டபுள் கிளிக் மேலே அவ்வளோதான். டபுள் கிளிக் ஆச்சுன்னா ஓகே. அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான். லாங் ப்ரெஸ். லாங் ப்ரெஸ் ஆகும்போது அது என்ன 40. அதே இது இந்த 4 வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செட் பண்ணணும் இந்த பக்கம் வரத்துக்கு. அடுத்தது வரது 42. அதே மாதிரி டபுள் கிளிக் லாஸ்ட் பட்டன். அது இந்த பட்டன் அதுதான். இதுதான் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஜாஸ்தி பண்ணுறது. இதில் தான் நம்ம கிராமுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இந்த செகண்ட் மட்டும்தான். இப்போ நான் 70 கிராம் 80 கிராம் வருதுன்னா அப்புறம் இது வந்து 40க்கு வந்து 39 அழகாக ஜம். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி டவுனு ஏறுற மாதிரி இருக்குது.